இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் தேவ சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் மகிமையாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 17வது அதிகாரம் ஆதியாகமம் 16வது வசனம் 17வது பக்கம். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகும். அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாக்கும். அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமா, எப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம், எப்போ தேவனுடைய வார்த்தை சாராளுக்குள் வரும்போதெல்லாம், அவங்க வீட்டுக்குள் இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் சாராள் ஒரு வார்த்தை சொல்லுவா, நான் வயசாயிட்டேன், எனக்கு காலம் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு இது வாய்ப்பே இல்லை என்று அந்த மனநிலையில் சாராள் வந்து விடுவாள். ஆனாலும் ஆவியானவர் விடுறதில்லை. பின்னாடி துரத்திட்டே வரார். ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை அல்லேலூயா சாராளுக்குள், அவங்க வீட்டுக்குள் இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் சாராள் நெகட்டிவாகவே நினைச்சிட்டு இருப்பான். நடக்காது நடக்காது நடக்காது. ஆண்டவர் பின்னாடியே துரத்திட்டு வருவார். நடக்கும் 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 நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. நடக்கும் நடக்கும் நடக்கும்படி ஆமென் சொல்லுங்க. நடக்குமடா ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நடக்க வைப்பார். நிச்சயத்தில் முடிவுண்டு. ஆமென். இந்த 2026 அது நிறைவேற போகிறது. ஸ்தோத்திரம். இதுவரை நடக்காதவைகள், இதுவரை பெற்றுக்கொள்ளாதவைகள், இதுவரை சுதந்திரிக்காதவைகள், இதுவரை அனுபவிக்காதவைகளை இந்த 26வது வருஷத்துல அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். சாராளின் ஆண்டு அப்படி சொல்லும் போது பெறச் செய்யும் ஆண்டு. எல்லாரும் சொல்லுங்க. நம்ம பெற்றுக்கொள்கிற ஆண்டு, நம்ம அனுபவிக்கிற ஆண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அனுபவிக்காம இருக்கலாம். ஆனால் இந்த 26வது வருஷத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவரே, ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டாங்கப்பா, என் தொண்டைதான் வலிக்குது ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு அல்லேலூயா பெற்றெடுக்க ஒரு உணர்வை, ஒரு டச்சை தேவன் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க சந்ததிகளை ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. பாருங்க, அங்க திரும்ப திரும்ப சொல்றார், நான் ஆசீர்வதித்து, நான் தந்து, அல்லேலூயா ஆமென், நான் உண்டாக்கி அதை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து, அப்புறம் கொடுத்து, தந்து, அதை உண்டாக்கி ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. 4 ஆசீர்வாதத்தை அங்க சொல்றார். என்ன ஆசீர்வாதம்? 4 விதமான ஆசீர்வாதத்தை சொல்றார். ஒன்று உன்னத ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதி. யார் ஆசீர்வதித்தான்? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே சாராள் ஆசீர்வதிக்கிற காலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் ஆபிரகாமை நம்பி, இதுவரைக்கும் ஏதோ நம்பி இருந்த சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் அவரை ஆசீர்வதித்து, உன்னதத்தில் இருந்து, இதுவரைக்கும் மனுஷனத்தில் வந்த ஆசீர்வாதம் அல்ல, இதுவரைக்கும் நீ மற்றவற்றை எதிர்பார்த்தது அல்ல, உன்னதத்தில் இருந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த சாராளுக்கு வரப்போகிறேன். நானே ஆசீர்வதிக்க போகிறேன், நானே கொடுக்க போகிறேன், நானே தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவரே, நிறைய பேர் தீவிரவாதி மாதிரி பாக்குறாங்க. ஆண்டவரே, ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமா. 2 உணர்வை உணர்ந்து கொள்ளும் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க. உன்னத ஆசீர்வாதம் 1. 2 உணர்ந்து கொள்ளும் ஆசீர்வாதம். அப்படி என்ன? அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். பிள்ளைய பெற்றவங்களுக்கு தான் அந்த உணர்வு
தெரியும். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. இந்த லிஸ்டுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த லிஸ்டுக்கெல்லாம் அந்த உணர்வே இருக்காது. ஆமோதிக்கிறீங்களா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அங்க இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. பெற்றவங்களுக்கு தான் அந்த உணர்வு என்னன்னு தெரியும். சின்ன பாசமா அந்த மாதிரி லிஃப்னா வகுத்துல இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ உதைக்குது போட்டு பயங்கரமா சேட்டை. நமக்கு கை வச்சாலும் தெரியாது, காது வச்சு கேட்டாலும் ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியும். இதுவரைக்கும் இந்த சாராளுக்கு அந்த உணர்வு உள்ளுக்குள்ள இல்ல. மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா அவளுக்கு அந்த உணர்வு இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீயே உணர்ற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. புரியல 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 புரியல. யாரோ சொன்னது கேட்ட, ஐயோ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ வகுத்துல குழந்தை உதைக்குது, ஐயோ வகுத்துல ஒரு மாதிரி அது சத்தம் போடுது, அது கத்துது, ஒரு மாதிரி என்னெல்லாமா பண்ணுது அப்படிங்கிற தாய்மார்கள் சொல்ற சத்தத்தை கேட்டிருக்கலாம். அந்த உணர்வு உனக்க வரப்போகுது. ஐயோ ஆண்டவரே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம், நீ உணர்கிற ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில தேவன் தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் காலங்கள் பயங்கரமா வித்தியாசமா போயிருச்சு. சோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்க. பிள்ளைய பெற்றெடுக்காமையே பிள்ளைய பெத்துக்கிறாங்க. தெரியுமா அந்த சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒண்ணு தெரியும் சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. பிள்ளைய பெற்றெடுக்காமையே பிள்ளைய என்ன செஞ்சுக்கிறாங்க? அது எப்படி பிள்ளைய பெற்றுக்காமையே பெற்றெடுக்கிறாங்க? நமக்கு அந்த லிஸ்டே புரியாது, விட்டுருங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. சோத்திரம். யார சொல்றது, அவ பேர் வர டக்குன்னு மைண்ட் வர மாட்டேங்குது. சோத்திரம். யாரோ புள்ள பெத்துக்காமையே ஆனா ரெட்ட பிள்ளைய பெத்து எடுத்தால ஒருத்தி நயன்தாரா. எத்தனை பேருக்கு தெரியும்? 2 பிள்ளைகளும் அவளோட பிள்ளைதான். ஆனா அவ என்ன செய்யல? இது எப்படி பாஸ்டர்? அது லிஸ்ட் வேற, விட்டுருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் அப்படி அப்படி இப்படி இப்படித்தான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். இப்ப இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நீயே உணர்ந்து கொள்ளும்படி ஒரு ஆசீர்வாதம். அடுத்தவங்க சொல்றத கேட்டிருக்கலாம், அடுத்தவங்க சொல்றத நீ பெற்றுக்கொண்டு வாங்கி நீ பெற்றிருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உணர்ந்து கொள்ளும்படி நீ ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகிற. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. 2வது ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப நாள் இது தாண்ட முடியல என்னால. சோத்திரம். ஆமா, நம்ம உணர்ந்து கொள்ற அளவுக்கு அல்லேலூயா தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எங்கிட்ட நிறைய பேர் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. கவனிங்க, சத்தம் போடாது. நிறைய பேர் எங்களை பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆமா அல்லேலூயா நீங்க எப்படி இல்லாம வரப்போறீங்க, உங்களை கர்த்தர் எப்படி எல்லாம் மாத்த போறாரு, அப்படி செஞ்சிருவாரு இப்படி செஞ்சிருவாரு, பாருங்க குறுகிய வருஷத்துல நீங்க பயங்கரமா மாறப்போகிறீங்க, ஆடி ஆச்சாடி அப்படி எல்லாம் நிறைய பேர் ஆசீர்வாதமா சொல்லுவாங்க. சோத்திரம். ஆனா அதெல்லாம் கேட்கத்தான் முடியுது. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ உணர்ந்து கொள்ளும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம். சாகிறதுக்குள்ள என் வகுற்றுல ஒரு பிள்ளை பிறக்கணுங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் இந்த சாராளுக்குள்ள இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அது இந்த வருஷம் அது கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த வருஷத்துல நீ பெற்றெடுக்க போகிறீன்னு ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு, அவளாலே சோத்திரம். 3வது என்ன சொல்றாரு? ஜாதிகளுக்கு தாயாகவும். அப்படின்னா உலகத்திற்கே ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் சாரால அற்பமாய் பார்த்தாங்க. இதுவரைக்கும் சாரால ஒரு தாய்ங்கிற ரேங்கல் இன்ன வரைக்கும் பார்க்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கெல்லாம் தாய், உலகத்திற்கே நீ ஆசீர்வாதமா கத்தரிக்க போக. ஊருக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, இந்த தேசத்துக்கு அவனை ஆசீர்வாதம்.
இந்த பட்டணத்துக்கு உன்னை கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். இந்த சபைக்கு உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை கர்த்தர் இந்த வருஷத்துல நிறைவேற்ற போகிறார். கையிருந்த ஆண்டவர் நல்ல தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் தேவன் வைக்க போகிறார். உங்களை பார்த்து இந்த உலகமே பாராட்ட போகிறது. இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. அந்த அளவுக்கு தேவன் மகிமையாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம், உணர்ந்து கொள்ளும் ஆசீர்வாதம், உலகத்திற்கே ஆசீர்வாதம். நான்காவது அந்த வாசிக்கும் பொழுது ஜாதி, அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாவாங்க. அப்படின்னா உயர்த்தும் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு மகிமையான உயர்வு, ஒரு ஆச்சரியமான உயர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். உன் குடும்பத்தின் நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாத நிமித்தம் நமக்கு தேவன் கொடுக்கிற உயர்வு மகிமையாய் மாறப் போகிறது. உங்களை கர்த்தர் இருக்கிற இடத்திலிருந்து உயர்த்த போகிறார். நீங்கள் உயர்வான இடத்துக்கு வரப்போகிறீங்க. ஜாதிகள், ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றும்படி, அப்படின்னா ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 ஆசீர்வாதத்தை சொன்னேன். உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம், உணர்ந்து கொள்ளும் உலகத்திற்கே ஆசீர்வாதம், உயர்த்தும் ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும்னா சாராள் வாழ்க்கையில் இருந்து ஒரு 3 விஷயங்களை வேகமா சொல்ல போகிறேன். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேகம்னு சொல்றது உங்களை உற்சாகப்படுத்த, வேற ஒண்ணும் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 4 ஆசீர்வாதம், சாராளின் ஆசீர்வாதம் 4 எப்ப மறக்க கூடாது. இந்த வருஷம் முழுவதும் நான் கேட்பேன், சாராளின் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 4 ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், உணர்ந்து கொள்ளும் ஆசீர்வாதம், உலகத்திற்கே ஆசீர்வாதம், உயர்த்தும் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. மீண்டும் சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம், உணர்ந்து கொள்ளும் ஆசீர்வாதம், உலகக்கே ஆசீர்வாதம், உயர்த்தும் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும், ஆமென் அல்லேலூயா, புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர் நாட்கள் கூட அதை மகிமைப்படுத்துறாங்க. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் என்று, முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்ற அளவுக்கு அவங்க சந்ததியை கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்ந்தா அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென் சொல்லுங்க. குப்பையிலேயே பிறந்து, குப்பையிலேயே வளர்ந்து, குப்பையிலேயே செத்து, குப்பையிலேயே புதஞ்சு போயிடக்கூடாது. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குப்பையில பிறந்தாலும் அல்லேலூயா உலகம் சொல்லணும், அல்லேலூயா இவன் குப்பையில இருந்தவையா, இவன் உயர்த்தப்பட்டானையா என்று நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு சாராளுக்கு இருந்த 3 விதமான தடை. சோத்திரம். 4-5 தடை இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அவன் 3 தடை மட்டும், இந்த தடையை நம்ம வாழ்க்கையில மாற்றிட்டோம்னா கர்த்தர் இந்த 4 ஆசீர்வாதத்தை, இந்த சாராள் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்துருவார். சாராள் வாழ்க்கையில் இந்த தடை மாறினதுனால தான் தேவன் ஆசீர்வதித்தார். அப்ப இன்றைக்கு நம்மை வாழ்க்கையில் இருக்கிற இந்த தடைகளை மாற்றுவாராக. 1, காலம் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில தடை என்ன தெரியுமா? காலம். எனக்குங்கிற நேரம் முடிஞ்சு போச்சு. எனக்கு நேரமே வரமாட்டேங்குது. சோத்திரம். நேற்றைக்கு முந்தானேற்று சோத்திரம், நான் பஸ்ல பொள்ளாச்சிக்கு பஸ்ல போயிட்டு, பொள்ளாச்சியில வந்த ஒரு சின்ன வேலையா நான் போயிட்டு வந்தேன். அப்ப பொள்ளாச்சியில இறங்க போற நேரத்துல வண்டி ரொம்ப கூட்டமா, ஆட்கள் மொசுன்னு ஏறிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். அப்ப அது ஒரு பொம்பளை சொல்லுது, சோத்திரம், என்னை முட்டி சாத்திராதீங்க, எனக்கு முதல்ல நேரம் சரியில்லை. என்னது? எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு நல்ல காலமே வரமாட்டேங்குது, முட்டிக்கிட்டு என்னை சாகடிச்சிடாதீங்களா அப்படின்னு ஒரு சத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம்.
அல்லேலூயா. சாராள் வாழ்க்கையில் அதே நிலைமை தான். 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் சத்தமா ஒரு ஆள் வாசிப்போம். ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியுமாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரன் இருப்பான் என்றார். எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. சாராள் சொல்றா, கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது, இதோ இந்த வருஷத்துல நான் திரும்ப வருவேன், இதே காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், ஒரு குமாரன் பிறப்பான் என்று அந்த தேவனுடைய சத்தம் வரும் பொழுது சாராள் பின்புறத்தில் நின்றாளாம். சொல்லுங்க, தேவனுடைய சத்தம் வரும்போது எப்பொழுதுமே முன்னாடி வந்து சத்தத்தை கேட்கணும். பின்னாடி இருந்து சத்தத்தை கேட்டா நம்ம செவி கொடுப்பது கஷ்டம். சோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேறுவது கஷ்டம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அவ சொல்றா சோத்திரம், அல்லேலூயா, காலம் முடிஞ்சிருச்சு, நானும் ஆபிரகாமும் முதிர் வயதானவர்கள். சோத்திரம், அல்லேலூயா, எங்களுக்கு வயசாயிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு, இனி இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கவனிங்க. சோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மாசம் கூடுது. சோத்திரம், நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அவளுக்கு உண்டான ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் சாராள் வருகிற ஆசீர்வாதத்தை உள்ள இழுத்துக்கிறாள். எனக்கு பிறக்காது, எனக்கு நடக்காது, பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வருகிற ஆசீர்வாதத்தை உள்ள தள்ளிடுவா. என்னல்ல ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், உனக்கு பிள்ளை பிறக்க போகுது, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போறான், உனக்கு ஆசீர்வாதம் போகுது. இதே உற்பத்தி கால திட்டத்தில் அடுத்த வருஷம் நீ ஒரு பிள்ளை பிறப்ப, உனக்கு ஒரு பிள்ளை வரப்போகுது, உனக்கு வகுறு பெருசாக போகுது. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் சாராள் என்ன பண்றா? எனக்கு வராது, எனக்கு நடக்காது. கர்த்தர் இப்படி பெருசாக்குறாரு, ஆனா சாராள் என்ன ராமேன் வர மாட்டேங்க. ஆமேன், அல்ல, நான் சொல்றது விளங்கலையோ, நான் சொல்றது புரியலையோ? ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தராரு, நம்மள அதை என்ன பண்ணிக்கிறோம்? உள்ள இழுத்துக்கிறோம். வர ஆசீர்வாதத்தை கடல் உள் வாங்கி விட்டது. செய்தி கேட்டிருக்கீங்களா? கடல் உள்ள வாங்குச்சுன்னா என்ன அர்த்தம்? கடல் உள் வாங்குச்சுன்னா என்ன அர்த்தம்? அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். தேவன் ஆசீர்வாதத்தை உள்ள வாங்க உள்ள இழுக்க நமக்கு அது கேடுதான் வரும், ஆபத்து தான் வரும், ஆசீர்வாதம் வராது. தேவன் சொல்ற வார்த்தைக்கு ஆமென், அல்லேலூயா. அப்படி ஆக கடவுது. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும். சொல்லட்டுமா? இப்ப இந்த அம்மா என்ன சொல்லுது? சாராளம்மா என்ன சொல்றாங்க? ஐயோ, என்ன சொல்றா? நாங்க 2 பேரும் வயசாயிட்டோம், இனி எங்களால ஒண்ணும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த கிழவி சொல்றா, இந்த அம்மா பாட்டி சொல்லுது. இப்படி வயசாச்சு சொன்ன பாட்டி என்ன பண்றா பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். கவனிங்க, இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, எப்ப தெரியுமா? வீட்டுல சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுல சாப்பிட்டு மதியான ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல 3 புருஷர்கள் வர்றாங்க. தேவ மனுஷன் 3 பேர் வர்றாங்க.
1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க மதியான பகல் உஷ்ண வேலையில கூடாரத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் 3 பேர் வர்றாங்க. மதியான நேரத்துல சாப்பிட்டு சமையல் எல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல 3 பேர் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரல, அப்படியே போன வக்கல ஆபிரகாம் புடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கவனிங்க, பொம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நம்ம பொம்பளையும் விடுறதில்ல, ஆம்பளையும் விடுறதில்ல. கவனிங்க, பொம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு வேலை முடிஞ்சதுன்னா அடுத்து ஒரு வேலை நீங்க அவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா அப்படி சண்டை வந்துடும். இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சிவனேன்னு உட்கார்ற வந்துடுவாளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனத்தையாவது தூக்கிட்டு வந்துடுற சோத்திரம். பொண்டாட்டிகளுக்கு இடுப்பு வலிக்கும், கைகால் வலிக்குன்னு தெரியறது இல்ல. சும்மா கிச்சனுக்குள்ள போய் வேலை செய்யறதையே இந்த புருஷமார்களுக்கு வேலையா இருக்கு. என்னக்கா அப்படித்தாக்கா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இப்படி சாரால் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல ஆபிரகாம் வீட்டுக்குள்ள ஓடி போய் சீக்கிரமா 3 படி மாவு எடுத்து, என்ன மாவா? வசனத்தை துல்லியமா படிக்கணும். மெல்லிய மாவு. கவனிங்க, மாவு பெரிய அண்டா நிறைய அரைச்சு வச்சிருப்பாங்க. அங்க வெறும் அப்பம் சுடுற வேலை தான். நம்மளை மாதிரி சாம்பார் சட்னி வைக்கிற வேலையே கிடையாது. ஆமா, டெய்லி அப்பம் சுடணும் 3 நேரத்துக்கு. கவனிங்க, கிலோ கணக்குல மாவு இருக்கும். சோத்திரம். எத்தனை படி மாவு? 3 படி மெல்லிய மாவு. மாவு சலிக்காத மாவு இருந்திருக்கலாம், தூசி இருக்கிற மாவு இருக்கலாம். இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நல்ல சலிச்ச மாவை எடுத்துட்டு வா. அப்ப மாவு சலிக்கலனா அப்ப மீண்டும் போய் மறுபடியும் என்ன செய்யணும்? சலிக்கணும். சலிக்கிறது தெரியுமா பொம்பளைகளுக்கு? என்ன இந்த கால பொம்பளைகளுக்கு தெரியுமா? மில்லிலேயே எல்லாம் சலிச்சுட்டு வந்துடுறதாச்சு. நமக்கு சரிக்கிறது, அந்த சரிக்கிற அறுப்பே நம்ம வீட்டுல கிடையாது. எங்க வீட்டுல எங்க அம்மா முதல்ல வச்சிருப்பாங்க. ஆமா, மாவுக்கு பச்சரிசி மாவுக்குன்னு ஒரு ஜல்லடை வச்சிருப்பாங்க. கோதுமை மாவு சலிக்கிறதுக்குன்னு ஒரு ஜல்லடை வச்சிருப்பாங்க. 2-3 ஜல்லடை ஒரு அரிப்பில் இருக்கும். மாறி மாறி திருப்பி போட்டு அதை சலிப்பாங்க. நானும் சலிச்சிருக்கிறேன். நான் எல்லா வேலையிலும் ஈடுபாடு செலுத்தி இருக்கிறேன் நான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, சலிக்கிறது சாதாரண விஷயமா? சலிச்சு மீடு கீழே கொட்டி இருக்கும் பாருங்க, அதை திருப்பி இரும்ப போட்டு மணி சலிப்பாங்க. ஒரு மாவு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப இது 3 படி மாவு. இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நான் வயசானவன், நான் கிளவி, நான் ரொம்ப வயசானவன். இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நீ சீக்கிரமா கூடாரத்துல போய் 3 படி மாவு. 3 படி மாவுனா எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். 3 படி மாவுனா எத்தனை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எத்தனை கிலோன்னு கேட்டா, எத்தனை படின்னு கேட்டாங்க. காலம் காத்தல உங்களை எல்லாம் கொண்டு வச்சு எந்த ஊர்ல கொண்டு போய் உங்களை சமையலுக்கு சேர்த்துறது? 3 படி மாவுனா தெளிவா தெரிஞ்சுக்க, நான் சொல்லித்தரேன். எல்லாம் பாசு சொல்ல வேண்டியதா இருக்கு. சோத்து ஒரு படி என்பது 3/4 கிலோ, 3 படி என்பது 4.5 கிலோ. இப்ப சொல்லுவாங்க, நான் சொன்ன சரிதாடி, நீ தாண்டி தடுத்த. பாசி கேட்கும்போது சொல்ல முடியல. நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல. பொறாமை. 4.5 கிலோ மாவு, 1/2 கிலோ மாவும் பிணைகிறதுக்கு நமக்கு வக்கு இல்லாமத்தான் பாக்கெட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சுட்டு திங்கிறோம். ராமே, வீட்டுல 4 பேருக்கு இட்லிக்கு மாவாட்டுறதுக்கு நமக்கு சோம்பேத்தனப்பட்டுதான் பாக்கெட் மாவு வாங்கி 30 ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட் மாவு வரப்போகுது. இதுல என்ன இருக்கு? 35 ரூபா கொடுத்தா சந்தக வரப்போகுது. இதுக்கு நம்ம புளிஞ்சு எதுக்கு நம்ம செய்யணும்? 30 ரூபா கொடுத்தா மாவு, 35 ரூபா கொடுத்தா சந்தக. அதே 45 ரூபா கொடுத்தா சப்பாத்தி மாவு 10. ஒரு பாக்கெட்ல 10 இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாராளமா சொல்றா, நான் வயசானவன், கிழவி, நர வயதுள்ளவள். இப்ப 4.5 கிலோ மாவை இந்த கிழவி பிணையுது. யோசிச்சு பாருங்க. 90 வயசான பாட்டி எத்தனை கிலோ மாவு பிணையுது? இங்க இருக்கிறவங்க யாராவது 4.5 கிலோ மாவு பிணைஞ்சிருவோம் பாஸ்ன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். இப்ப வீட்டுல எடுத்தார 4.5 கிலோ மாவு. ஆமேன்னு சொல்லுங்க. 1/2 கிலோ மாவு எனக்கு தெரிஞ்சு 1/2 கிலோ மாவு பிணையிருக்க புருஷன் தேவைப்படுறாரு.
ஓ கொஞ்சம் அடிச்சு கொடுங்கோ, கொஞ்சம் புழிஞ்சு கொடுங்கோ, கொஞ்சம் அடிச்சு கொடுங்கோ. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அம்மா சொல்றா, நான் முதிர் வயது கிளவி ஆயிட்டேன், பலவீனம் இல்ல, பலன் சுத்தமா போச்சு. இந்த 4 கிலோ மாவு பண்ணதுக்கு எங்க இருந்து பலன் வந்துச்சு? ஆமென் சொல்ல மாட்டீங்க. சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கேட்டீங்கன்னா புரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளைய வாக்குத்தத்தமான பிள்ளைய பெறறதுக்கு பலன் இல்லையா, ஆனா மாவு பிணைகிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல உக்காந்துட்டு ஆறாரோ சொல்றதுக்கு பலன் இருக்கு, சபையில வந்து உக்காந்துட்டு பாடுறதுக்கு துதிக்கிறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? அது ஆசீர்வாதம் பெற முடியல. உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம் வரல, உணர்ந்து கொள்கிற ஆசீர்வாதம் இல்ல, உலகத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் இல்ல, உயர்த்துகிற ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியல. உலக பிரகாரமான வேலை செய்யறதுக்கு நல்ல பலன் இருக்கு, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு நமக்கு என்ன வர மாட்டேங்குது? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர், நானெல்லாம் வேலை செய்ய முடியாது பாஸ்டர், எனக்கெல்லாம் வேலை செஞ்சு காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போச்சு. நான் சொந்தக்காரன் வரட்டும், மசாலா ஆட்டு, 7 கிலோ மாவை போட்டு ஆட்டு, மசாலா ஆட்டு, மிளகா ஆட்டு, கறி எடுத்து நல்ல சமை, நல்ல செய்யி, பிரியாணி போடு, கறி குழம்பு போடு. அல்லேலூயா சொல்லுங்க. உலக பிரகாரமான வேலைகளுக்கு போய் எப்படி செய்யறோம்? ஆண்டவருடைய காரியத்தின் மேல என்ன வர மாட்டேங்குது? ஹலோ, சாராளமா தான் பண்றா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தரும்போதெல்லாம் உள்ள உள்ள இழுத்துக்கிறா. வேண்டாம் வேண்டாம், வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டாம், நான் பெற முடியாது, நான் வயசாயிட்டேன், கிளவி, நரக்கிளவி, முதிர் வயது கிளவி, வயிற்ற உள்ள உள்ள இழுத்துக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அரை மணி நேரத்துக்கு நிறைய பேர் இருந்தாங்க, வகுத்த உள்ள எடுத்துட்டு பாச சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு பாசும்பா, வெளியே போனதுக்கு அப்புறம் வகுத்த சோடாயிரும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்தை பிச்சை எடுப்பாங்க நிறைய பேர், அப்படித்தான் வகுத்த ஒட்டி வச்சுட்டு, சார் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார், காசு கொடுத்ததுக்கு அப்புறம் பகுதி இப்படி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. தேவன் வாக்குத்தத்தத்தை தர்ற வரைக்கும் வகுப்புதான் இருக்கும், வகுப்பு ஒட்டித்தான் இருக்கும். எப்ப வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்கிறையோ, எப்ப ஆகும் முடியும் கர்த்தரால் ஆகும் என்று நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, அப்போ இந்த வகுறு ஆசீர்வாதம் வந்து தங்கும். அது வரைக்கும் உள்ள வந்து தங்காது. நீ அதை அனுமதிக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதில்லை, முடியாது, ஆகாது. ஜபமா ஆகாது, உபவாசமா ஆகாது, பாசிமரேரா ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு கொடுக்கிறதா, தேவனுக்காக ஏதாவது செய்யறதா, வேலை செய்யறதா, உழைக்கிறதா? ஓ நோ, ஆகாது. நான் வயசாயிட்டேன், கிளவி ஆயிட்டேன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உலக பிரகாரமான காரியம் செய்யணுமா? எப்படி ஓடுகிறோம், எப்படி உழைக்கிறோம்? சாரால் 4.5 கிலோ மாவு பிணைகிறதுக்கு பலன் இருக்கு, வாக்குத்தத்த பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு சொல்றா, நகைக்கிறா, கிண்டல் பண்றா, மறுக்கிறா. அவன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு. அவர்களை அழைக்கும் பொழுது வாக்கு பண்ணிட்டாரு. என்ன வாக்கு தத்தம்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பவே ஆசீர்வதிச்சிட்டாரு, அப்பவே இவ சொல்லி வச்சிட்டா, ஓ புருஷனே அமைதியா நில்லும், சும்மா அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கணும், முன்னாடியே ஓடாதையும், கொஞ்சம் நிறுத்தும். நீ ஆண்டவர் ஆண்டவர் பின்னாடி போனது போதும், நீ கிளவே நானும் கிளவி, இது சும்மா சும்மா ஓடுறது காலம் போதும். மாசுக்கு ஒரு தடவை போய், ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, திருவந்து கொடுங்க ஆண்டவரே, சாப்பிடுற ஆண்டவரே, போயிட்டு வர ஆண்டவரே, அது மட்டும் போதும் கிழவனே. ஏ கிளவியே, ஓடாத கிளவியே அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயாமே, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 13ஆவது அதிகாரத்துல 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பிரிவினை வருது. லோத்து அவங்களை விட்டு பிரிந்து போகிறாங்க, ஆபிரகாம் சாராளை விட்டு பிரிந்து போறாங்க. அங்கேயும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்றாரு? இந்த பூமியின் தூளை போல உன் சந்ததி என்ன செய்ய போறேன், பெருக பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சாராள் காது கேட்டு கேட்காத மாதிரியே போறா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் வரும்போதெல்லாம் கேட்டு கேட்காத மாதிரியே போறா. ஆமென் சொல்லுங்க.
ஏன்னா அவன் மனசுல என்ன ஆயிட்ட தெரியுமா? நான் வயசாயிட்டேன், என் காலம் முடிஞ்சிருச்சு, என் நேரம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்ற வரைக்கும் வாய்ப்பு இல்ல ராஜா. ஆமே, இவனெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே மண்டி. உங்களையே கத்த ரட்சித்தாராமா, அங்களை ரட்சிக்க மாட்டாரா? நாங்க வர்ற பாடு எனக்கு தான் தெரியும். என்ன ஆமேன்னு வர மாட்டீங்க? ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எப்படி இந்த அக்கா வச்சு நீங்க, ஓ பாஸ்டர் தெரியல பாஸ்டர், எப்படி இவங்களால நடத்துறீங்க நீங்க? முடியல. ஒரு ஆமேன்னு சொல்ல. நான் சொன்ன ஒரு அக்கா ரெண்டு அக்காவா? எத்தனை அக்காவை நாங்க நடத்துறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க புருஷமாரு சொல்றாங்க, ஒரு பொண்டாட்டி வச்சுட்டே முடியல பாஸ்டர், ஒரு பொம்பளை வச்சுட்டே எங்கனால என்ன செய்ய முடியல பாஸ்டர். எப்படி இத்தனை பொம்பளை வச்சுட்டு நீங்க எப்படி ஊழியம் செய்றீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் நாங்க ஊழியக்காரங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு வடக்க போகும், ஒண்ணு தெக்க இழுக்கும், ஒண்ணு மேக்க மேங்கும், இன்னொன்னு கலக்க கீக்கி கீக்கிங்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் கட்டி காத்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி, அதுக்கு ஏற்ற வாக்குத்தத்தம் பண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெபம் பண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை நடப்பி கொண்டு போவதற்கு எங்க காலம் முடிஞ்சிரும் போல இருக்கு. சாராள சொல்ற காலம் முடிஞ்சிருச்சியா, இனி எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்ற வரைக்கும் நடக்காது. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கு நேராய் வரும் பொழுதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். எப்பொழுதும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 2026 வருஷத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 15வது அதிகாரத்துல கர்த்தர் தரிசனமாகி அவரோடு பேசுறார். 15 நாள்ல சொல்றார், வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரம் என்ன கூடுமானா உன் சந்ததி அவ்வளவா இருக்கும் என்று கர்த்தர் அங்கேயும் வாக்கு பண்றார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அவங்க வீட்டுல ஏற்கனவே எலியேசர் என்கிற ஒரு மகன் இருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்து மேல பிரியம் இல்ல, அதுக்கு முன்னாடி உன்னோட தூக்கி ஒண்ணு வச்சுக்கிறது. ஆமே, அதை புடிச்சிட்டு இதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை ஆசீர்வாதம். தேவன் நமக்கென்று தருகிறத காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அவசரப்பட்டு வேற ஒன்ற காரியத்துக்கு நேரம் ஓடிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் அங்க வாக்கு பண்றார். அவசரப்பட்டு 17ஆம் அதிகாரத்தில் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறா சாராள். அதனால கர்த்தர் மீண்டும் அங்க 17ஆம் அதிகாரத்தில் வந்து மீண்டும் வாக்கு பண்றாரு. 6வது வசனத்துல 17:6 நான் உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன், உன்னாலே சந்ததியை நான் உண்டாக்குவேன், இது நான் கொடுக்கிற உடன்படிக்கை என்று கர்த்தர் அங்க உடன்படிக்கை செய்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் அங்க ஆசீர்வதிக்க இவள் ஆசீர்வாதத்தை உள்ள இழுத்துக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பிரசங்கம் கேட்டதுக்கு அப்புறம் இது நமக்கல்ல பிரசங்கம், ஓடி அது உனக்கு தண்ணி வச்சுக்க, பால் பிடிக்கும் போது பிடிச்சி வேற ஆளுக்கு வீசிடுறாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு தான் பால் போடுறாரு. அந்த பாலை நீ பிடிச்சு நீ வச்சுக்க. அந்த பாலை பிடிச்சி இன்னொரு அளவுக்கு விசிறாத. நான் வயசாயிட்டேன், நான் கிளவி ஆயிட்டேன், இது எனக்கு ஒரு ஆசை, இது உனக்கு நீ வச்சுக்க. எப்சிபா நீ வச்சுக்க, ரூத்து நீ வச்சுக்க. இது எனக்கா இல்ல, இது எனக்கல்ல. இந்த பிரசங்கம், இந்த வார்த்தை, வாக்குத்தத்தம் எனக்கல்ல. நாங்க எங்களுக்கெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சு. யார் சொன்னது? ஆமென் சொல்லுங்க. நடக்க வேண்டியத, தேவன் தர வேண்டியத, கொடுக்க வேண்டியத, உன்னதத்திலிருந்து வருகிறத, உலகத்திற்கே ஆசீர்வாதமா இருக்கிறத சொத்துறோம். ஆமென். உணர்ந்து கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை, உயர்த்துகிற ஆசீர்வாதத்தை உனக்கே தருப்பாரான். கையில் போல் இருக்கு. கேக் சாப்பிடும் போது கையும் சேர்த்து சாப்பிட்டீங்களா? கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இப்ப அந்த 18ஆம் அதிகாரத்துல சாராளமா சொல்றா, நான் கிளவி ஆயிட்டாங்கிறான். என் புருஷன் கிழவன் ஆயிட்டாங்கிறார். ஆனா 6வது வசனத்துல 18:6 இந்த அம்மா 4.5 கிலோ மாவு பிணையுது. ஆபிரகாம் தாத்தா கிழவன் என்ன பண்றார் தெரியுமா?
கண்ணுக்குட்டியை உரிச்சு அவர் சமையல் பண்றாரு. வருஷம் நீங்க இங்க ஆட்டுக்குட்டி உரிக்கிறோம். ஒரு கடை உரிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு வேர்த்து பூர்த்துறாரு. உரிக்கிறது வேற ஆளுதான், எங்களுக்கு தூக்கம் இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. கொட்டல உருகிற உருவ பார்த்தா அடே சாமி என்ன உருவுறாரு. ஆமேன்னு வரம்பாடி அவரு சலப்பட உரிச்சு தள்ளிடுறாரு. இதுக்கு முதல்ல பல பேர் உரிச்சிருக்கிறாங்க. இது ஆட்ட ஒரு ஆளு வந்தாரு ஒரு வருஷத்துல, நான் சாமி நான் கழுத்துல மாலை போட்டிருக்கிறேன், கழுத்தை நீங்க அறுத்து கொடு சாமி. நான் வேணா கழுத்தை நீங்க அறுத்து அப்புறதுக்கு நாங்க உங்களுக்கு நீ எதுக்கு வேலைக்க. ஒரு அலையலையா சொல்லுங்க. ஆபரம் பாரு, கண்ணுக்குட்டிய கிளீன் பண்றாரு, வெட்டுறாரு, அடிச்சு சமைக்கிறாரு. சொல்லுங்க. ஒரு கண்ணுக்குட்டி எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு கெடாவே கிட்டத்தட்ட 15-20 கிலோ இருக்குது. அப்புறம் கண்ணுக்குட்டி எவ்வளவு இருக்கும்? வாய கொஞ்சம் 30-40 கிலோவாதான் என்ன செய்யும் இருக்கு. 4.5 கிலோ மாவு பிணையறாங்களாமா, அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க வேண்டாமா கறி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்த மனுஷன் அந்த கிழவன் தாத்தா அல்லேலூயா அந்த கண்ணுக்குட்டி அடிச்சு கிளீன் பண்ணிருக்கிறாருன்னா அவருக்கு அந்த பலன் இல்லாமையா செஞ்சாரு. அப்ப சரீர பிரகாரமான பலன் இருக்கு, ஆவிக்குரிய காரியம் வரும் பொழுது என்ன வரமாட்டேங்குது, பலன் இல்ல. பல்லு போச்சு பாஸ்டர், ஆனா சொல்லு மட்டும் போகவே மாட்டேங்குது. பல்லு போனாலும் என்ன போக மாட்டேங்குது, அது பயங்கரமா வேலை செய்யுது. எப்படி எப்படி வேலை செய்யணுமோ, யாராருக்கு எப்படி வேலை செய்யணுமோ அப்படி பல ஏங்கல வேலை செய்யுது. என்ன ஆமேன் வர மாட்டே. ஆமா, சிலர்லாம் ரெடிமேட் வாங்கி வச்சுக்கிறாங்க. சோத்திரம் பாருங்க. ஆபிரகாம் சரீர பிரகாரமான சாரால் சரீர பிரகாரமான பல பலன் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய காரியம் வரும்போது என்ன சொல்றாங்க, காலம் முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு சரீர பலனே இல்லை. சோத்திரம். ஆனா மீண்டும் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தேவ மனுஷனை ஆண்டவர் அனுப்பி அங்கே ஆசீர்வதிக்கிறார். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. அந்த சாரால் என்ன செய்ய போகிறா, ஆசீர்வாதத்தை பெற போகிறா. சிலர்லாம் கொஞ்சம் வருஷம் சபைக்கு வந்து நல்ல ஆவியில பலப்பட்டு நல்ல வாழ்ந்து கொஞ்சம் கருசம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அது ஒரு ஆராதனையே ஒரு லேச விட்டுறாங்க. இப்ப பாருங்க, இந்த 10வது வசனத்துல பாருங்க, அந்த தேவ மனுஷன் சொல்றான், உற்பத்தி காலத்திட்டத்தில் நிச்சயம் நான் உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவி சாராளுக்கு ஒரு குமாரன். சாராள் எங்க இருந்தா சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. அவ எங்க இருந்தா? தீர்க்க தரிசனம் வரும் பொழுது, வாக்குத்தத்தம் வரும் பொழுது, தேவனுடைய சத்தம் வரும் பொழுது இவ எங்க இருந்தா? குழந்தை தூக்கி வச்சுட்டு ஆரீராரோ ஆரீராரோ பாஸ்டர் நான் பாட்டி ஆயிட்டேன் பாஸ்டர், இனி பேரன பேத்தி கொஞ்சம் வேண்டிய காலம் ஆயிடுச்சு பாஸ்டர். ஹலோ, வாக்குத்தத்தம் உனக்குத்தான் சாமி, தேவனுடைய சத்தியம் உனக்குத்தான். தேவனுடைய சத்தம் வரும்போது நீ எங்க இருக்கிற? பின்புறத்தில் இருந்தானா? ஹலோ, வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா முன்னாடி உட்கார்ந்து நல்ல சத்தத்தை கேளு, நல்ல வாக்குத்தத்தத்தை கேளு, நல்ல தேவ சத்தத்தை கேளு. உனக்கு பிறக்க வேண்டியது, உனக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாதம் வரும். சில சபையில வந்து உட்கார்ந்துட்டு பிரசங்க நேரத்துல பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களிப்போடு. இங்க பாட்டு வர்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கோம், மலைகள் எல்லாம் வலி. அப்புறம் எடுத்து கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவரை என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எங்க உட்கார்ந்து இருக்கிறா சாராளு? எங்க உட்கார்ந்து இருக்கிறா? பின்புறத்தில் உட்கார்ந்து இருக்கா. சிலரு நீ என்ன வேணா பிரசங்கம் பண்ணியா, எனக்கு தேவை நல்ல காலை நீட்டி நல்ல ஒரு தூக்கம் வேண்டும். கொர்ரு கொர்ரு கொர்ரு. நீ வாக்குத்தத்தம் சொன்னா என்ன? உற்பத்தி காலத்திட்டத்தில் பிள்ளை பிறக்கும், பையன் பிறக்கும், என்ன பிறக்கும் சொல்லிட்டு போ, எனக்கு தேவை. இப்பதான் என் டார்லிங் SMS அனுப்பி இருக்கிறா, ஒரு திரும்பி ஒரு SMS நான் போட வேண்டும் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பின்புறத்தில் இருக்கிற ஒரு ஜீவியம்,
வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற போகிற காலத்துல அதை கேட்காம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? இன்னைக்கு நிறைய பேர் சபையை விட்டு பின்புறத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. இருக்கிறது சபையில தான், ஆனா கேட்கிற வார்த்தை எங்க இருந்து கேட்கறாங்க? யாருக்கோ சொல்ற வார்த்தை மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் உனக்குரிய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தாமதமாய் கொண்டிருக்கிறது. எப்பவோ உனக்கான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்லிவிட்டார், உனக்கான வார்த்தைகள் எப்பவோ தேவன் நிறைவேற்றி விட்டார். ஆனால் இன்னும் பெற்றுக்கொள்ளாத காரணம் நீ பின்புறத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஆடாடாடா, என்ன தூக்கம்! உடனே திரும்பி பார்க்காதீங்க. நீங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூங்குனீங்க தான், இப்ப அவங்க தூங்குறாங்க, இப்ப நீங்க முடிச்சிருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க தூங்குனீங்க, அவங்க முடிச்சிருந்தாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பா ஊழியம் செய்யும் போதெல்லாம், பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். டம்ளர் வச்சுக்குவாரு, பட்டாரு தூக்கி அடிச்சிடுவார். விழுகிறதெல்லாம் எல்லாம் நான் தான், அதிகமா அடி வாங்கினது நான் தான். ஆமே, அந்த அடிதான் இப்படி எங்களை இப்படி பிரசங்கம் பண்ண வைக்குது, ஊழியம் செய்ய வைக்குது. அல்லேலூயா. பிரசங்கத்தை கவனி. பிரசங்க நோட்ஸ் எழுதிடுவேன், இன்னும் வரைக்கும் நோட்ஸ் இருக்கு வீட்டுல. பிரசங்க எல்லாம் எழுதிடுவேன். ஆனா அந்த பிரசங்க நேரத்துல கண்ணு வரைஞ்சிட்டு இருப்பேன், வாய் வரைஞ்சிட்டு இருப்பேன். ரஜினிகாந்த் அப்பதான் வரைஞ்சிட்டு இருப்பேன். அப்பதான் ரஜினிகாந்த் எல்லாம் மனசுல தோண்டுவார். அவன் சொல்லுங்க, விழுகும் பாருங்க, பட்டார்னு அடிப்பார் பாருங்க. அவன் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற பையன் சேட்டை பண்ணுவான், அவன் சேட்டை பண்ண அடி யாருக்கு விழுகும் தெரியுமா? எனக்கு தான் விழுகும். மைக்கு எத்தனை மைக்கு எங்க அப்பா உடைச்சிருக்கிறாரு தெரியுமா? அந்த அடிதான் இன்னைக்கு எங்களை இப்படி வார்த்தையா நிக்க வச்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்புறத்தில் இருக்கிற வாழ்க்கை. ஏன் காலம் இல்லைன்னு சொல்ற? நீ இருக்கிறது பின்னாடி அமர்ந்திருக்கிற, முன்னோக்கி வருவதில்லை, முன்னோக்கி நீ செல்வதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாராள் செய்த முதல் தப்பு அதுதான். முதல் ஒரு அல்லேலூயா காரியம் அதுதான். எனக்கு காலம் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு வாய்ப்பு இல்ல. பிரசங்கத்தை கேட்கறதுல, வாக்குத்தத்தத்தை கேட்கறதுல, ஆராதனையில பங்கு வருவதில்லை, தேவ காரியத்துல பங்கு வருவதில்லை. தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தா. தாமதமாய் கொண்டே இருந்தது. எப்போ தேவ வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாலோ அப்பதான் கர்த்தர் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல ஏற்ற காலத்தில் தேவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும், உள்ள வரணும். நிறைய பேர் ரொம்ப பின்னாடி இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு பாடும்போது மிலிட்டரி மேன் மாதிரி நிக்கிறது. வாய் திறக்க மாட்டேன், வாய் திறக்கவே மாட்டேன். இது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. சிலர் கைய அட்டேன்ஷன், பின்புறத்தில் இருக்கிற ஒரு ஜீவியம். சிலரு அக்கா நல்லா தெரிக்குது, பரவாயில்ல. அப்புறம் இந்த அக்கா பக்கத்துல கொஞ்ச நேரம் ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? அவள் பின்புறத்தில் உட்கார்ந்து நகைத்தாளாம். ஆமேன்னு சொல்லுங்க. நகைத்தாள், மறுத்தாள், முறுமுறுத்தாள். சொல்லுங்க. நகைத்தாள், மறுத்தாள், முறுமுறுத்தாள். இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்க எங்க இருக்கீங்க அர்த்தம்? சபையே சரியில்லை, விசுவாசிக்கு ஒருத்தையும் சரியில்லை, ஊழியம் சரியில்லை. சாமி நீ சரியில்லை, நீ பின்னாடி இருக்கிற சாமி, முன்னாடி வா சாமி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி வந்து வாக்குத்தத்தத்தை கேளு, முன்னாடி வந்து தேவன் சொல்ற தீர்க்கதரிசனத்தை கேளு. உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய். உனக்குரிய வாக்குத்தத்தம், உனக்குரிய சட்டம், உனக்குரிய தீர்க்கதரிசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கான வார்த்தைகளை ஏற்கனவே பேசிட்டாரு. நீ பேசும்போது இதே இடத்துல இருந்த, ஆனா கேட்கிற இடத்துல நீ இல்ல. என்னை மட்டும் ஏன் கர்த்தர் இப்படி சோதிக்கிறார்? என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறீங்க? ஆண்டவர் சோதிக்கல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது நீ எங்கேயோ உட்கார்ந்து இருந்த. ஆமென் சொல்லுங்க.
தேவன் பேசும்போது நீ எங்கேயோ மறைஞ்சு ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்த. தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணிட்டாரு, உறுதிப்படுத்திட்டாரு. அவர் சொன்ன ஒரு வருஷத்திலே சாராள் பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த 2026 வருஷத்துல தேவன் முதல் நாள் கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தை இந்த மாசத்துல கிரியை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? 4 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்திற்கு ஆசீர்வாதம், உணர்ந்து கொள்ளும் உலகத்திற்கே 4வது உயர்த்தும் ஆசீர்வாதம். மறந்துடக்கூடாது. ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. இது சாராளின் ஆண்டு. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது போவோமா? 2வது சாராளுடைய 2வது நிலை என்ன தெரியுமா? கனெக்ஷன் மாற்றியது. சொல்லுங்க இந்த வார்த்தைய. முதலாவது காலம் முடிஞ்சிருச்சு. 2வது என்ன பண்றா? கனெக்ஷனை மாத்தி விடுறா. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய. கனெக்ஷனை, அந்த இணைப்பை துண்டிச்சு விடுறா. நல்லா ஒரு இணைப்பு இருக்கிற இணைப்பை துண்டிச்சு வேற ஒருத்தர் கூட இணைச்சு விடுறது. இதுதான் கனெக்ஷன் மாறுறது. அல்லேலூயா சொல்லுங்க. உறவை மாற்றுவது, இணைப்பை வேறொரு பக்கம் மாற்றி இணைத்து விடுவது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும் போது தரையில உட்கார்ந்து சில நாள் படிக்க வைப்பாங்க. நான் வேட்டைக்காரன் ஜிகே ஸ்கூல் தான் படிச்சேன். சில நாள் கிரவுண்ட்ல உட்கார்ந்து படிக்க வைப்பாங்க. அப்ப இந்த அருகம்புல் எல்லாம் முளைச்சிருக்கும் பாருங்க. உட்கார்ந்த இடத்துல அருகம்புல் முளைச்சிருக்கும். எத்தனை பேர் அருகம்புல் பார்த்திருக்கிறீங்க? அருகம்புல் நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நாங்க என்ன தெரியுமா, அருகம்புல்ல புடுங்கி அதுக்கு மேல இருக்கிறத புடுங்கி இன்னொரு இலை கூட இணைச்சு வச்சிருவோம். என்ன ஆமேன் வர மாட்டேன். நீங்களும் விளையாண்டது இல்லையோ? அப்படி விளையாண்டது இல்லையோ? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கல. இருக்கிற நல்லா இருக்கிற இணைப்பை புடுங்கி இன்னொருத்தரு கூட இணைச்சு வைப்பது. 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க சத்தமா. மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், ஏன் அடிமை பெண்ணோட சேரும்? ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். போதும், நல்ல கவனிங்க. ஆபிரகாம் சாராள் நல்ல வாழ்க்கையோடு இணைந்து பயணித்தவர்கள். இப்ப என்ன பண்றா பாருங்க, கவனிங்க. ஆசீர்வாதம் இல்ல, பிள்ளை இல்ல. உடனே அவன் என்ன பண்றா, என்னாலதான் பிள்ளை பிறக்கல அப்படின்னு சொல்லி தன் வீட்டில் அடிமையாக வளர்க்கப்படுகிற, அடிமையா இருக்கிற ஆகாரை பார்த்து அவளால பிள்ளை பிறக்கும் என்கிற சுய புத்தியில அவ சாய்ந்து ஆபிரகாமை தன்னோட இருக்கிற அந்த உறவை கட் பண்ணி ஆகாரோட இணைத்து விடுகிறார். ஆபிரகாமுக்கு முதல் எழுத்து ஆ, ஆகாருக்கு முதல் எழுத்து ஆ. ரெண்டும் மேட்சுக்கு மேட்ச் ஆயிருச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒரே லெட்டர் வந்துச்சுன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. மாரியம்மா, மாரியப்பன் அப்படின்னு இருந்தா பிரச்சனைன்னு அர்த்தம். மோகன், மோகனா அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். சாமி, நான் உங்களையே சொல்லல சாமி, நான் கலெக்ஷனை சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பேர்லாம் வேற பேரு, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. பழைய பேரை விட்டுருங்க, புது பேரை நினைச்சுக்குங்க. இயேசுவோட, ஜீசஸோட இணைச்சுக்குங்க, வேற ஏதோட இணைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு இருக்கிற அந்த இணைப்பை ஒரு பொழுதும் வேற ஒன்று மேல இணைச்சு விடாதீர்கள். ஆசீர்வாதம் தடைப்படும், தாமதமாகும். ஆமென் சொல்லுங்க. இவ எப்படி யோசிச்சா? ஆபிரகாமுக்கு அப்படின்னு யோசிச்சா. ஆகாருக்கு அப்புறம் 2 ஆவும் ஈயா மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சாமி 10 பொருத்தம், இந்த 2க்கும் இணைதான் பாரு சாமின்னா. இவ வேற என்ன மாசாணி,
இவன் வேற என்ன, இவன் வேற என்ன பேர் எனக்கு தெரியல, சோத்து ஏதோ ஒரு பேரு சோத்து. அவன் சொல்லுங்க, முதல்ல பேரை பார்ப்பாரு. இணைக்கிறவரு அங்க பொருத்தம் பார்க்கற முதல்ல பேரை பார்ப்பாரு. சரி, பேர்லயே பிரச்சனையா இருக்குதே, சரி இதுக்கு வருவோம், ஜாதகத்துக்கு வருவோம் அப்படின்னு பாப்பாரு. 1 2 3 4 5 5 சேருது. இன்னும் 6வதுல இருந்து என்ன செய்ய மாட்டேங்குதே. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இணைப்பை பார்க்காதீங்க, தேவனோடு தேவ பிரசன்னத்தோடு இணைந்திருக்காது பாருங்க, அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. கனெக்ஷனை மாற்றிவிட்டா சாரா அவள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதம் தாமதமானது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் மாற்றிவிட்டால் அது என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் இணைச்ச இணைப்பு தான் சாராள் ஆபிரகாம். ஆனால் சாராளை இப்ப என்ன பண்றா? அந்த பாதைய மாற்றி விடுறா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் புருஷனை பார்த்து ஜோக்கு கூட சொல்லாதீங்க, ஜோக்குக்கு கூட சொல்லாதீங்க. நீ போய் அவ கூட போய் வாழு, நீ அவ கூட போய் சாவு, அப்படிலாம் அந்த வார்த்தை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. தேவனோடு இருக்கிற இணைப்பை நீங்களா வாயின் வார்த்தையினாலே கட் பண்ணிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையும் நீங்களும் இருக்கிற அந்த இணைப்பை நீங்களா கட் பண்ணிடாதீங்க. இது தேவன் இணைச்ச இணைப்பு. இது பாஸ்டர் பரிசுத்தம் நீங்கள் இணைச்ச இணைப்பு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இணைச்ச இணைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன ஒரு வார்த்தை, சின்ன ஒரு கசப்பு வந்துட்டா இந்த சபையும் வேண்டாம். ஓ ஹலோ, இது தேவன் இணைச்ச இணைப்புங்க, இது பரிசுத்த ஆவியானவர் இணைச்ச இணைப்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இந்த இடத்துலதான் உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை வச்சிருக்காரு. இந்த இணைப்பில தான் உங்களுக்கான திட்டங்கள் நிறைவேற போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கனெக்ஷனை மாத்திராதீங்க. கனெக்ஷனை மாத்திர காரணம் என்ன தெரியுமா? சுய புத்தி இல்ல, ஆபிரகாமுக்கும் இல்ல, சாராளுக்கும் இல்ல. சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப சாராளும் ஆபிரகாம் இருக்காங்க. இப்ப சாராள் சொல்றா, யோ புருஷனே, என்னாலதான் உனக்கு ஒண்ணு என்ன செய்யல, கிடைக்கல. நம்ம வீட்லயே ஒரு இருக்கிறாவாரு, அவ கூட சேரும், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது நல்ல புருஷனா தான் என்ன சொல்லியிருப்பான்? சொல்லுங்க, எனக்கு பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல, நீதான் எனக்கு பெருசு, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு நல்ல புருஷனா இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? இந்த காலத்து ஆள் எப்படி தெரியுமா? விட்டா போதும்டா. சொல்லுங்க. நீதிமொழிகள், பிரசங்கி ரெண்டையும் நல்லா படிங்க. ஒண்ணுக்கு மேல அதுக்கு மேல ஓட மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலக ஆசை, உலக விருப்பம், சுய புத்தி இல்ல, அவசர புத்தி. சொன்ன உடனே ஆபிரகாம் கிளம்பிட்டார், சொன்ன உடனே ரெடி ஆயிட்டாரு. சோத்திரம். அவசர புத்தி. சாராளுக்கு அவசர புத்தி, ஆபிரகாமுக்கு அவசர புத்தி. ஆசீர்வாதம் தாமதத்துக்கு, ஆசீர்வாதம் வராது காரணமே இந்த காரியம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. தவறான நம்பிக்கை. சொல்லுங்க, என்னது? தவறான நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சனி முடிச்ச இவ்வளவு கட்டணனாலதான் எனக்கு இன்னும் இப்படி வாழ்றேன். தப்பு 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 தப்பு. இந்த சாராள் தான் தேசத்திற்கே தாயாக போகிறா. யாரை நீ வெறுக்கிறையோ, எந்த மனைவி வெறுக்கிறையோ, எந்த புருஷனை நீ வெறுக்கிறையோ, அவர் நிமித்தம் தான் உங்க குடும்பத்திற்கு, உங்க தேசத்திற்கு, உங்க சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவ என்ன பண்றா தெரியுமா? அடிமையா இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறான். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. அவ வீட்டுல யாருங்க? அவ அடிமை. அடிமைய நம்ம சந்தோஷப்படுத்த பார்த்தீங்கன்னா அங்க ஆபத்து வந்துரும் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் நமக்கு அடிமை. சொல்லுங்க எல்லாரும். பாவம் நமக்கு அடிமை, வேசித்தனம் நமக்கு அடிமை, போதை பொருள் நமக்கு அடிமை. இந்த அடிமையை நீங்க சந்தோஷப்படுத்த நினைச்சீங்கன்னு வச்சுக்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடிமையா இருக்கிறத அடிமையா வச்சுக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அடிமையா இருக்கிற ஆகார அடிமையா வச்சிருந்தார்னா சாராளுக்கு பிரச்சனை இல்ல, ஆபிரகாமுக்கு பிரச்சனை இல்ல. அவளை மேல தூக்கி கொண்டாட வச்சா பாருங்க,
அல்லேலூயா சொல்லுங்க. நான் புகை விட்டேன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் புகை போகும். ஹலோ சாமி, அதை அடிமையா வச்சுக்கப்பா. அதை மேல விட பறக்க விட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, நீ பறந்துருவ மேலோகத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் போட்டேன்னா எத்தனை பாட்டிலான உள்ள இறங்கிருந்து பாத்துக்கிறியா? அதை மேல தூக்க விரும்பாத, அதை மேல எடுக்க விரும்பாத, நீ விழுந்துருவ. அது மேல வந்துரும், நீ விழுந்துருவ. அடிமை எப்பொழுதுமே அடிமையத்தான் கிடக்கணும். தேவன் எதெல்லாம் அடிமைத்தனமா கொடுத்தாரோ அது எப்ப உயர்த்துகிறோமோ நம்ம விழுந்துருவோம், அது மேல வந்துரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கனெக்ஷனை மாத்திராதீங்க, தேவன் கொடுத்த இணைப்பை மாத்திராதீங்க. மூணாவது காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். கட்டுப்பாட்டை இழந்தால், சொல்லுங்க இந்த வார்த்தைய, என்ன இழந்தால்? 12ஆம் அதிகாரமும் 20ஆம் அதிகாரமும் அதற்கு உதாரணமா அங்க வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் பஞ்சகாலத்தினால எகிப்துக்கு போனாங்களாம். போகும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, கவனிங்க, சொல்லி முடிக்க போறேன். ஆபிரகாம் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம், நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால தேசத்துல பயங்கர பிரச்சனை இருக்கு, ராஜா பார்த்தானே என்ன வேணா பண்ணிடுவாரு, அதனால நீ என்னோட தங்கச்சின்னு சொல்லு. என்னதுங்க, என்னன்னு சொல்லுதான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்னன்னு சொல்லு, தங்கச்சின்னு சொல்லு. வாய் வந்தபடி மனைவின்னு சொல்லிடாத சாமி, நான் செத்தேன், அதனால நீ மனைவின்னு சொல்லாத, தங்கச்சின்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் சொல்றதுக்கெல்லாம் ஆடாதீங்க, கட்டுப்பாட்டை இழந்துருவீங்க. மனைவி சொல்றதுக்கெல்லாம் ஆடாதீங்க, கட்டுப்பாட்டை இழந்துருவீங்க. அப்ப யார் சொல்றது பாஸ்டர் கேட்கணும்? ஆண்டவர் சொல்றது கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை கேட்டாலும் பிரச்சனை, அதை கேட்டாலும் பிரச்சனை. கேட்கணும், ஆண்டவரோடு இணைந்து கேட்கணும். கட்டுப்பாட்டை இழந்துடாதீங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 12ஆம் அதிகாரத்துல வாசு பாத்தீங்கன்னா, ஆடு கிடைச்சது, மாடு கிடைச்சது, கழுது கிடைச்சது, ஒட்டகம் கிடைச்சது, எல்லாம் இலவசமா கிடைச்சது. ஆனா கொஞ்சம் விட்டிருந்தா அது பார்வோனுக்கு மனைவியா மாறி இருப்பா சாராள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்துல அமலேக்குக்கு மனைவியா மாறி இருப்பா சாராள். அங்கேயும் வந்து போய் சொல்றா, கேரா ஊர்ல வந்து அங்கேயும் வந்து ஆபிரகாம் சொல்றாரு, நீ இங்க என்ன சொல்லாத, மனைவின்னு சொல்லாத, பொண்டாட்டின்னு சொல்லாத, உங்க பேச்சுக்கு சொல்லணும், பொண்டாட்டின்னு சொல்லிடாத சாமி, தாதி வரமாட்டி தங்கச்சினே சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருபோதும் உங்க கட்டுப்பாட்டை இழக்காமல் பார்த்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மற்றவங்கிட்ட பேசும் பொழுதும், அதர் பாலினத்துல பேசும் பொழுதும், நீங்கள் மற்றவர்கிட்ட பேசும் பொழுதும் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்துடாதீங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. மச்சான் தானே, கொழுந்தனார் தானே, ஹலோ, கட்டுப்பாட்டை இழந்துருவீங்க. நிறைய பேர் இங்க இழந்தவங்களா இருக்கிறீங்க லிஸ்ட்ல. ஆமென் சொல்லுங்க. கட்டுப்பாட்டை இழந்து இருக்கிறீங்க. நிறைய பேர் அங்க போயிட்டு வந்துட்டீங்க, தப்பிச்சு வந்துட்டீங்க, பரவாயில்ல. வாழ்க்கை சீரழிந்து போகும். ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் சீரழிந்து போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி விட நல்லா பேசுவா மத்தவெல்லாம். ஐயோ ஆடாட ஆத்தாடி, அப்படி ஒரு வலிஞ்சு குளிஞ்சு பேசுவா. தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பா, நல்லா சொல்லுவோம். மனைவி கூட அந்த மாதிரி சமைக்க மாட்டான். ராமன் சொல்லுங்க. லட்டு ஜிலேபில நல்லா வரும்போதெல்லாம் வாங்கி கொடுப்பா. ராமன் சொல்லுங்க. பிச்சு போடுவோம் பிச்சு. கட்டுப்பாட்டை இழந்துடக்கூடாது. தேவன் கொடுத்த உறவிலிருந்து மாறிடக்கூடாது. பொய் சொல்லி ஏமாத்தி எங்கேயும் பிளப்பு நடத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது, புருஷனை விட்டு கொடுக்க கூடாது, மனைவியை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க கூடாது, சபையை எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது, ஆண்டவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. கட்டுப்பாட்டை இழந்தீங்கன்னா வாக்குத்தத்த சாராலை நீங்க இழக்க வேண்டிய வரும். வாக்குத்தத்த காரியங்களை இழக்க வேண்டிய வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாட்டு. நான் திருமணம் ஆகிற வரைக்கும் எத்தனையோ வந்து வரத்தான் செஞ்சது, எங்களுக்கு வராம இல்ல. ஆனா நான் அந்த கட்டுப்பாட்டை எந்த இடத்திலும் இழக்கவில்லை. பேசுவேன், நல்லா பேசுவேன், அதெல்லாம் நல்லா பேசுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த கட்டுப்பாட்டை ஒருபோதும் இழக்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற என் கட்டுப்பாட்டை எந்த இடத்திலும் யாருக்காகவும் இழந்தரக்கூடாது. இழந்தால் பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. சாராளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதமாகும். ஒருபோதும் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்துடாதீங்க. போன்ல ஓவரா பேசாதீங்க, கட்டுப்பாட்டை இழந்துருவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. 18 வயசு பொண்ணு மாதிரி போகும்போது வரும்போதுல என்ன இழிப்பு போன்ல பேச்சு. ஆண்டவருக்கு தெரியாது நினைச்சிருக்கிறீங்களா? அளவா இருக்கணும், எதுலையுமே கட்டுப்பாடா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி பெருசா தெரிவாங்க, நல்லா தெரிவாங்க. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். புருஷனை இழந்தவங்க இன்னும் ரொம்ப கட்டுப்பாடுல, ரொம்ப அவசியம். இழந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் வரும், வாழ்க்கைக்கு பல காரியங்கள் வரும். சாராள் இழந்த மாதிரி நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமும் கொஞ்சம் அந்த கவனக்குறைவை விட்டு விட்டார். சாராளும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனக்குறை விட்டு விட்டாள். அதனால தான் அவளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் தாமதமாய் மாறி போனது. எத்தனை பேர் இந்த வார்த்தை பிரசங்கத்தை நல்லா ஆமென்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற பிரசங்கியார் மாதிரி எப்படி வேணா வாழு, சபைக்கு வந்தா போதுன்னு சொல்ற பிரசங்கியார் நான் இல்ல. வாழ்ந்தா இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஜீவிக்கணுங்கிற ஜீவியம் உள்ள சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை கிடைக்கல, ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னு போய் மந்திரவாதிட்டு போய் அவன் பூ வச்சு பூ எடுத்துட்டு அவன் கண்ட கஜமாலத்தை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்ச வீடு மொட்டையாயிரும். கட்டுப்பாட்டை இழந்துடக்கூடாது. நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிடுறது இல்ல. ரமேஷ், கட்டுப்பாட்டை இழந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. வீட்டுக்கு வந்தா பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். வேண்டுக்கு இந்த வம்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பொட்டு வச்சு பூ வச்சு மாலை வச்சு இன்னும் பூச்சி கொண்டாடிட்டு இருந்த ஆளுகளை பாரு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறி கேட்கிற ஆவி இன்னும் முடிய மாட்டேங்குது, இன்னும் தீர மாட்டேங்குது. ஜாதகம் நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை அப்படின்னு போய் இன்னும் கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் கட்டுப்பாட்டை இழந்துடக்கூடாது. வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் மலைக்கு மலைக்க ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? மலைக்கு மலைக்கு. மலையில தான் நல்ல சாமியார் இருக்கிறாரா? ஆனமலையில் இவ்வளவு பெரிய சாமியார் இருக்கிறார், இதை தெரியாம எந்த மலைக்கெல்லாம் ஓடுற நீ? ஆமென்னு சொல்லுங்க. வெள்ளை வெள்ளையும் போட்டு அழகா, ஆமா அப்படி ஒரு சாமியார் இருக்கிற, அந்த தவிர கருப்பு சாமியாரும் சவுப்பு சாமியாரையும் ஆமா சட்டையா போடா சாமியார் பின்னாடி ஓடுறீங்க. யாரு வாசு ஓடுனது? ஆண்டவர் பேசுறாரு, யாரோ ஓடுறாங்க அப்படி. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கட்டுப்பாட்டை இழந்தராதீர்கள். அதான் ஆவியானவர் சொல்றார். உனக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழந்தராதீர்கள். இழந்தீர் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இழந்து போவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காலம் முடிந்ததுன்னு சொல்லாத, கனெக்ஷனை மாற்றாத, மூன்றாவது கட்டுப்பாட்டை இழந்தராத. உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம் வரப்போகிறது. உணர்ந்து கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் தேவன் வைக்க போகிறார். உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? சோத்திரம். தேவ சமூகத்துல நல்ல அல்லேலூயா. ஓ thank you holy spirit, thank you praise the lord. அல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து சத்தமாய் ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து, தண்ணில ரெடியா இருக்கா? ஆமா, எல்லாரும் பாதம் கழுவ வேண்டும். சோத்திரம். ஆமென். ஜெபத்தை முடித்து பின்பதாக ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். சகோதரிமார்கள் சகோதரிமார்கள் மாறி மாறி பாதம் கழுவ வேண்டும். சகோதரர்கள் மாறி மாறி பாதம் கழுவ வேண்டும். சகோதரிகளுக்கு அங்கே தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க சகோதரிகள், கவனிங்க.